திபெத்தியர்களோட காட்டுப்பகுதி வீடு எப்படி இருக்கும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? ஸோ அவங்க வந்து காட்டில் இருக்கிறதுனால வேட்டையாடுறது தான் அவங்களோட மெயின் தொழிலாக இருக்கும். அவங்க பயன்படுத்தின பொருட்கள்லாம் பாரு, தேலோடைய புகைப்படம் வந்து அங்கங்கே வரைஞ்சி வச்சிருக்காங்க. கிச்சன் கடவுளாம், அதாவது வந்து சமையலறை கடவுளாம் அவங்க. This festive season, travel the world with Grand Royal Tours. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். பிஹார் நோட்ஸ் பெருமையுடன் தயாரித்து வழங்கும் மூன்வாக் திரைப்படத்தின் ஆடியோலா ஜனவரி 4 ஞாயிறு மாலை 4 மணி அளவில் சத்யபாமா யூனிவர்சிட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. உங்கள் டிக்கெட்ஸை புக் மை ஷோ, டிஸ்ட்ரிக்ட் டிக்கெட் 9 மற்றும் கின் ஆப்பிளில் ஆன் ஸ்கிரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் வெப்சைட் மூலமாக புக் செய்வோம். இது வந்து யாக்கோடைய முடி, அதாவது காட்டெருமை இருக்குல்ல, இங்கே வந்து அதிக அடர்த்தியோட காட்டெருமை வந்து காணப்படுது. அதோட முடியில் செஞ்ச ஒரு கூரை மழை கொஞ்சம் தடுக்கும், வெயிலை தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே வந்து அவங்களோட வீடு செட்டப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அப்படியே தத்ரூபமாக வச்சுருக்குறாங்க. உள்ளே பாருங்களேன். குதிரை தலை குண்டா இந்த கப்பல் மாட்டு தோல் கப்பல். ஓகே, மாட்டு தோல்லாம் செய்த கப்பல். 75 கிலோ எடை வரைக்கும் அது சுமக்கும். ஸோ பீடபூமியோட கப்பல் தான் இங்கே யாக்கு அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை எல்லாத்தை தான் பயன்படுத்தி அவங்க இந்த மாதிரி வீடு கட்டியிருக்கிறாங்க. ஃபைனல் ப்ராடக்ட் அங்கே இருக்குது. ஜல்லிக்கல் இருக்குது, மணல் மாதிரி ஒரு விஷயம் இங்கே இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டோன் ஸ்லாப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வச்சுருக்காங்க. மாட்டின் சாணத்தை வைத்து அவங்க வந்து செங்கல்கள் போல் உருவாக்கியிருக்கிறார்கள். இப்போ வந்து இந்த காட்டு பகுதியில் வாழக்கூடிய அந்த மக்கள் வந்து என்ன மாதிரி உடையை பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறத இங்கே போட்டிருக்காங்க. ஸோ அவங்களோட ஆயுதங்கள், அவங்களோட உடைகள், வில் எல்லாமே வச்சுருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பவுல் பார்த்திங்கன்னா அது 1782 1850 வரைக்கும் பயன்படுத்தியிருக்கிறாங்க. வெள்ளி ஸ்பூன்கள் இப்போ வந்து ஒரு பை மாதிரி இருக்குல்ல, அது வந்து 20th சென்ச்சுரியில் வந்து உருவாக்கின பையன். ஸோ 1,00,000 யுவான்லேருந்து 10,00,000 யுவான் வரை இந்த அணிகலன்களோட விலை இருக்கும். வெள்ளி, தங்கம், டர்க்கிஷ் எல்லாமே இங்கே எப்படி இது ஒரு 10 கிலோ இருக்கும் போல இருக்குது. ஸோ பிகேனோட்ஸ் நேர்களுக்கு வணக்கம். ஸோ நம்ம வந்து ஜீசாங்கில் இருக்கோம், அதாவது திபெத்தில் இருக்கோம். திபெத்தோட தலைநகர் லாசாவில் இருக்கிற ஒரு மியூசியம்க்கு இங்கே வந்திருக்கிறோம். மியூசியம் பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது. இங்கே 2 பகுதிகள் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஒன்று வந்து இந்த ஜீசாங்கோட வரலாறு பற்றி தெரிந்துக்கிற ஒரு பகுதி இருக்குது. இன்னொன்று வந்து இந்த மக்களோட வாழ்க்கை முறை பற்றி தெரிந்துக்கிற 2 பகுதிகள் இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் வந்து வாழ்க்கை முறை, அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஸோ ஏதாவது ஒரு பகுதி தான் பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. உள்ளே வந்துட்டோம். அது பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது இல்லை, இது செம்மையாக இருக்குது. அண்ட் அவங்க வந்து அவங்களோட ஆர்கிடெக்சரையும் நடுப்புற வந்து காமிச்சிருக்கிறாங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குல்ல. இது இன்ஃபர்மேஷன் போர்டு ஏதோ இது என்ன எல்லாம் சைனீஸில் இருக்கிறது எங்களுக்கு புரியவில்லை. ஆமாங்க, இந்த பக்கம் பாருங்க. இது தற்போதைய இந்த பயணிகளின் எண்ணிக்கை. இப்பொழுது 3569 பேர். இன்றைக்கு மட்டும். ஓகே. ஒவ்வொரு மாடியில் என்னென்ன பொருட்கள் காட்சிப்படுத்தப்படும் இந்த பலகையில் எல்லாமே காட்டப்படுது. இவங்க எங்களோட வழிகாட்டி. ஓகே. ஆக்சுவலாக வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கட்டிடம் பெருசாக தான் இருக்குது. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த திபெத்தியன் ஆர்கிடெக்சரை வந்துட்டு உள்ளே வந்து அங்கங்கே வந்து கொஞ்சம் வச்சுருக்குறாங்க. இந்த ரெட் கலரில் இருக்கிற தூண்களாக இருக்கட்டும், அது மேல் வரைக்கும் அந்த கார்னரில் வச்சுருக்க பீமாக இருக்கட்டும், எல்லாமே திபெத்தியன் ஆர்கிடெக்சர். ஸோ அதை வந்து அழகாக வந்து இங்கே மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. வெளியில் மாடர்னாக இருக்குது. ஸோ நமக்காக அவங்க வந்து கைட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க சொல்கிறப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து ஃபுட்ஸு, ட்ரிங்க்ஸ் அதை பற்றி தான் பேசுகிறாங்க. அவங்களோட பாரம்பரியமான உணவு பழக்க வழக்கத்தில் முதல்ல சாப்பாட்டில் வந்து அப்புறம் ட்ரிங்க்ஸில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. ஸோ பெரும்பாலும் டாமினேட் பண்ணுறது என்னென்னா பால் பொருட்கள் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதில் வந்து பட்டர் இருக்கும், டீ இருக்கும். ஆனால் இப்போ கூட இங்கே திபெத்தியன் பட்டர் டீ வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு குட் எட்டிக்கை வந்து அவங்களோட சாப்பாட்டில் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்லி அதிகமாக சேர்த்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நாங்கள் ஃபுல்லாக அதுக்கான டீட்டெயில் ஆங்கிலத்துலேயும் கொடுத்துருக்குறாங்க. நம்ம தான் நம்மளால பார்த்துக்கொள்ள முடியும். இவங்க இல்லைனாலும் தேயிலை பிரிக் தேயிலை மற்றும் நெய் உள்ளே போட்டு தண்ணீர் போட்டு சேர்ந்து அப்படி அடித்து இந்த நெய் தேநீர் தயாரிக்காங்க. ஓகே. இது அனைத்தும் மது தயாரிப்பதற்காக பயன்படுத்த பொருட்கள். ஆமாங்க. ஓஹோ, ஓகே. சில்வர் கிளாட் உடன் வைன் பவுல், ஹோம்மேட் வைன் வெசல், பேம்பூ வைன் பேரல், porcelain liquor vessel, pottery wine jar with 2 years. சேமிக்கும் இந்த பாத்திரம். அது சின்னது குடிப்பதற்கு, மது குடிப்பதற்கு. ஓ, ஓகே. வந்து 1782ஆம் ஆண்டு பயன்படுத்தப்பட்டது அந்த பழமையானது. ஸோ இந்த ஒயிட் பவுல் இங்கே இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு பவுல் பார்த்திங்கன்னா அது 1782 1850 வரைக்கும் பயன்படுத்தியிருக்கிறாங்க. அது வந்து நம்ம போர்சிலின் பிங்கான் அந்த மாதிரி பவுல்.
ஸோ அடுத்தது வந்து 1875 1908 வரைக்கும் பயன்படுத்தப்பட்ட ஒரு பொருள். உங்களோட ஸ்பூன்ஸ்லாம் பாருங்களேன் எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது. இது வெள்ளி 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 ஸ்பூன்கள். சில்வர் ஸ்பூன். ஓகே. வெள்ளி ஸ்பூன்கள் வந்து ஒரு பை மாதிரி இருக்குல்ல, அது வந்து 20th centuryல வந்து உருவாக்கின பையன். லெதர் டீசாமா பேக்குன்னு போட்டிருக்காங்க. அதுக்குள்ளே வந்துட்டு சம்பா அப்படிங்கிறாங்க, அதாவது பார்லே. அவங்க வந்து அதிகமாக பார்லே பயன்படுத்துவாங்களாம். அது வந்து ஆட்டுத்தோலால் செய்யப்பட்ட ஒரு பை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் சரி அதில் வந்து அதை போட்டுப்பாங்களாம். இங்கே பெரும்பாலும் வந்துட்டு மேய்ச்சலுக்காக வந்து இருப்பாங்க, ஆடு மாடுகள் மேய்க்கவங்க அதிகமாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இதை கேரி பண்ணிட்டு போக வசதியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நடனம் செய்யும் போது பின்பக்கத்தில் இது போட வேண்டும். ஸோ அதிர்ஷ்டம் பெறும் அந்த அர்த்தம் உள்ளது. ஓகே.在旁边展出的这个系列呢是叫做缟屋。缟屋呢，他们可以认为是符合。那符合它最早的时候呢，它是以护身符的方式出现的。அதிர்ஷ்டம் மற்றும் உயிரை காப்பாற்றும் ஒரு சின்னம் தினமும் உடம்பில் சேர்க்க அலங்காரம் போட அணிய வேண்டும். அப்போ இதெல்லாம் டாலர் இல்லையா, இவ்வளோ பெருசு இங்கே போட்டுப்பாங்க. இட்ஸ் கைண்ட் ஆஃப் டாலர்ஸ். இது வந்து எல்லாமே சில்வருங்க. ஸோ வந்து எல்லாமே அணிகலன்கள். அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஷேப் இருக்குது. அந்த ஷேப்பை வந்து போட்டுக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் இருக்கும் அப்படிங்கிறத அவங்க நம்புகிறாங்க இல்லையா. ஆண்கள் வந்து ஒரு பெல்ட் மாதிரி இங்கே இடத்துல அணிஞ்சிக்கிறாங்க. பெண்கள் வந்து இப்படி நெக்லஸ் மாதிரி போட்டுக்கிறாங்க, ஒரு கயிறில் வந்து நெக்லஸ் மாதிரி போட்டுக்கிறாங்க. அண்ட் இவங்களுடைய அக்சசரிஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. இது திபத்தில் ஒரு பகுதியில் பயன்படுத்திகிட்டு இருக்கிற பெண்கள் பயன்படுத்தின சில அணிகலன்கள் பெரும்பாலும் எல்லாமே வெளியில் தான் இருக்குது. ஸோ தங்கப்பெட்டி ஒன்று இருக்குது, நகை வச்சுக்கிற தங்கப்பெட்டி. நம்ம நகையே வந்து தங்கத்தில் வைப்போம், அது வந்து ஒரு சாதாரண பெட்டியில் போட்டு வைப்போம். இவங்க நகை வைக்கிறதுக்கே தங்கப்பெட்டி வச்சுருக்கிறாங்க. ஓகே. இது ஒரு இந்த இடுப்பு பெல்ட். ஸோ ஹிப் பெல்ட். ஓகே. டர்க்கிஷ் அப்படிங்கிற அந்த கல் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த கல்லில் வந்து நிறைய இந்த இடம் ஃபுல்லாகவே அந்த கல் தான் வச்சுருக்குறாங்க. டர்க்கிஷ் கல் தான் வந்து அவங்க பயன்படுத்துகிறாங்க அவங்களோட ஜுவல்லரியில். இங்கே வந்து அவங்க என்னென்ன டைப் ஆஃப் கிளாத் யூஸ் பண்ணுறாங்கிறத சும்மா அவங்களுக்கு பேட்டர்ன் மாதிரி வச்சுருக்கிறாங்க. இது வந்து நகரத்தில் பெரும்பாலும் வந்து பயன்படுத்தக்கூடிய உடையாக இருக்குது. குறிப்பாக வந்து தலைநகர் பகுதி லாசாவில் வந்து இது போன்ற இது போன்ற துணியில் தான் அவங்க உடைகள் பயன்படுத்துகிறாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சிகாட்சோ ரைட். ஸோ அந்த பகுதியில், அதாவது வந்து திபத்துடைய 2வது பெரிய ஒரு ஊர் அது. அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் இது போன்ற உடையை அணிவார்கள். அது மாதிரி இந்த துணியில் தைத்த உடையை அணிவார்கள்ங்கிறாங்க. இது வந்து மலைவாழ் பகுதிகளில் ஆடு மாடு மேய்க்கும், வெளியில் வந்து ஆடு மாடு மேய்க்கும் அந்த மனிதர்கள் வந்து இது போன்ற உடையில், ஏன்னா பனி அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த குளிர் தாங்குவதற்காக இது போன்ற உடையை அணிந்திருக்கிறார்கள். 1 லட்சம் யுவான்லேருந்து 10 லட்சம் யுவான் வரை இந்த அணிகலன்களோட விலை இருக்கும். ஆமாங்க. என்னன்னா இங்கே இந்த ஜுவல்லரி ரொம்ப அதிகம் தான். ஸோ வெள்ளி, தங்கம், மாணிக்கம், டர்க்கிஷ் எல்லாமே இங்கே. தங்கம் அதான் வெள்ளி, தங்கம், டர்க்கிஷ் கற்கள், அந்த காலனி முதற்கொண்டு எல்லாமே சிறப்பாக இருக்குது. எந்த பகுதி மக்கள் இந்த உடை அணிந்து? ஆழி பிரதேசம்ன்ற பகுதியில் வந்து அவங்க புத்தாண்டு இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளுக்கு வந்து பெண்கள் அணியக்கூடிய ஆடை வந்துட்டு வச்சுருக்குறாங்க. எப்படி இது ஒரு 10 கிலோ இருக்கும் போல இருக்குது. சீன காசுக்கு அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா 1 லட்சம் யுவான்லேருந்து 10 லட்சம் யுவான் வரைக்கும் அந்த அணிகலன்கள் மட்டுமே விலை இருக்குங்கிறாங்க. நம்ம ஊர் காசுக்கு இன்னும் அதிகமாக இருக்கும். காஸ்ட்லி. பெண் மற்றும் ஆண் போடும் இந்த சிறப்பு ஆடைகள். தலைநகர் லாசா பகுதியில் வந்து சிறப்பான விசேஷம்னா அவங்க வந்து இப்படி உடுத்திக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆண்களும் இங்கே நீளமாக முடி வளர்த்துக்குவாங்களாம். அப்போ பாருங்கள் அவங்களோட ஹேர் ஸ்டைல் பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது. ஆனால் இது வந்து பெண்கள் அணியக்கூடிய நகைகள். இது பாருங்கள் இடுப்புலேருந்து கால் வரைக்கும் வந்து அவங்க அணியக்கூடிய நகைகள் இருக்குது, தலையில் அணியக்கூடியது எல்லாமே இருக்குது. ஸோ இதை பொறுத்து தான் அவங்க வந்து எக்கனாமிக்கலாக எவ்வளோ தூரம் ஸ்டாண்டர்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இது எல்லா ஊர்லேயும் இருக்குது. இது அரசு கொடுத்த பரிசு இப்படி தான் இருக்கும், கொடுக்கும் பரிசு இப்படி இருக்கும். ஒரு உள்ளூர் அதிகாரிகளுக்கு கொடுக்கும் பரிசு. ஓகே. சாரி, வெள்ளி பெல்ட் எவ்வளோ பெருசு இருக்குன்னு இங்கே. ஸோ அங்குள்ள மக்கள் அடிக்கடி இந்த கருப்பு மற்றும் நீல வண்ணம் ஆடை போடுவாங்க. அங்கே வெள்ளை. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் உடை வந்து வேறுபடுது. இங்கே நம்ம தலைநகர் லாசால அங்கே வேறு மாதிரி உடை அணிஞ்சிருக்கிறாங்க. இங்கே சிகாட்சோ அப்படிங்கிற அந்த பகுதியில் வந்து வேறு மாதிரி உடை அணிஞ்சிருக்கிறாங்க. தலைமுடி வந்து வித்தியாசமாக இருக்குது, ஹேர் ஸ்டைல். அது அப்புறமா வந்து அவங்களோட உடையில் வந்து என்ன கலருங்கிறத முதற்கொண்டு அவங்க வந்து அந்த ஊர்லேருந்து வந்துடுறாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம்ல. ஸோ பிளாக்கு, ப்ளூ, அப்புறம் ஆண்கள் வந்து வெள்ளை. அழகாக இருக்குது. இங்கே வந்து ஆயர்கள்ங்கிறவங்க வந்துட்டு மாடு, அந்த ஆடெல்லாம் வந்துட்டு விளைநிலங்களில் மேய்ப்பவர்கள். ஸோ அவங்க வந்து பயன்படுத்துகிற உடை. ஸோ வெளியில் ஓப்பனில் இருக்கிறதுனால அந்த குளிர்த்த தாங்குற அளவுக்கு வந்து அந்த உடை வந்து அவங்க வடிவமைச்சிருக்கிறாங்க. மழை தடுப்பு வராது. அப்போ ரெயின் கோட் மாதிரி.
ஸோ இது வந்து ரெயின் கோட் மாதிரியான உடைகள் இங்கே இருக்குது. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த ராணி பயன்படுத்தின அதே போன்ற உடையை வந்து வைத்திருக்கிறாங்க. அந்த உடையோட பேர் என்ன சொன்னீங்க? சாச்சா 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 அப்படிங்கிறது வந்து அந்த உடையோடைய பேர். ஸோ அந்த ராணி பயன்படுத்துகிற உடை வந்துட்டு அதே போன்ற வடிவமைப்புடன் கொண்ட உடை அங்கே வந்து வச்சுருக்கிறாங்க. இப்போ வந்து அந்த காட்டு பகுதியில் வாழக்கூடிய அந்த மக்கள் வந்து என்ன மாதிரி உடையை பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறதான் இங்கே போட்டிருக்காங்க. ஸோ அவங்களோட ஆயுதங்கள், அவங்களோட உடைகள் எல்லாமே அழகாக இங்கே காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. வில் எல்லாமே வச்சுருக்கிறாங்க. பெண்கள்கிட்ட வந்து கத்தி இருக்குது. இது வந்து வேறு பகுதி மக்கள், வேறு இன மக்களுடைய ஆடை, வேறு இன மக்களோட ஆடை இது வந்து வேறு மாதிரி இருக்குது. அது வந்து சங் இன மக்களுடைய ஆடைகள். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது இது சங் இனம், அது வந்து மம்பா இனம். இனத்தை வைத்து இங்கே ஆடைகளை இப்போ வந்து கண்டுபிடிச்சு என்னன்னா ரொம்ப வித்தியாசம். சீசாங் தென்னாட்சி பிரதேசத்தில் சங் மக்கள், சங் இன மக்கள் தவிர இன்னும் நிறைய சிறுபான்மை தேசிய இன மக்கள் இங்கு வாழ்ந்து கூட்டாக சேர்ந்து வாழ்கிறாங்க. ஆபரணத்துக்கு வெள்ளி பயன்படுத்துறாங்க. நம்ம ஊர் காசு மாலை மாதிரி போட்டிருக்காங்க. அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேயும் நம்ம ஊர் காசு மாலை மாதிரி தான் போட்டிருக்காங்க. இந்த வெள்ளி கொஞ்சம் பியூராக இருக்கிறது. ஸோ எல்லா இன மக்களோட உடைகளையும் இங்கே காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. ஆனால் இந்த இன மக்களோட உடை பார்க்கும்போது நம்ம ஊருடைய தமிழ மக்கள் தான் அதிகமாக போடுவோம் காசு. ஸோ அந்த காசு மாலை மாதிரி இங்கே போட்டிருக்காங்க. ஸோ விவசாயிகள் வந்து வீடு கட்டுறாங்க இல்லையா, அவங்க என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் இங்கே பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ நம்ம ஊர் மாதிரி தான் இங்கே வந்துட்டு ஜல்லிக்கல் இருக்குது. அதிலே வந்துட்டு குட்டி ஜல்லி இருக்கும்ல, குட்டி ஜல்லிக்கல் இருக்குது. மணல் மாதிரி ஒரு விஷயம் இங்கே இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ப்ளூ ஸ்டோன் ஸ்லாப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வச்சுருக்கிறாங்க. அந்த ஸ்லாபுகளையும் அவர்கள் வந்து அவர்கள் வீடு கட்டும்போது பயன்படுத்துகிறார்கள்ங்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. ஆட்டின் சாணத்தை வைத்து அவங்க வந்து செங்கல்கள் போல் உருவாக்கியிருக்கிறார்கள். களிமண். ஸோ இதை எல்லாத்தை தான் பயன்படுத்தி அவங்க இந்த மாதிரி வீடு கட்டியிருக்கிறாங்க. ஃபைனல் ப்ராடக்ட் அங்கே இருக்குது. பொதுவாக 2 அல்லது 3 மாடிகள், 2 அல்லது 3 மாடி கூரை தட்டையாக இருக்கும். ஓகே, ஃப்ளாட். ஸோ நேற்று நம்ம வெளியில் போகும்போது பார்த்தோம், அவங்களுடைய எல்லா கலாச்சார வீடும் இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்குது கிராமத்தில். ஸோ அதை எதெல்லாம் வச்சு கட்டுறாங்கன்னு காமிச்சிருக்காங்க. ஜல்லி, மணல், களிமண், ப்ளூ ஸ்டோன் ஸ்லாபு, மாட்டோட சாணம் இதெல்லாம் பயன்படுத்தி வந்து அவங்க கட்டிடுறாங்க. மாட்டு சாணம்னா இங்கே வந்து யாக் தான் பயன்படுத்துவாங்க. அப்போ யாக்கோட சாணமாக தான் இருக்கும் இது எல்லாமே. சூரியன் மற்றும் சந்திரன் மக்களின் இந்த இயற்கை மீதான நம்பிக்கை இங்கு எப்போதும் மாறாது. ஓகே, ஆக்சுவலி நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு வீடுக்குள்ளே என்ட்ராகிற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அவங்களோட பாரம்பரிய வீட்டுக்குள்ளே என்ட்ராகிற மாதிரி தான் இருக்குது. இங்கே வந்து சூரியன் மற்றும் சந்திரனை வந்து அவங்களுடைய முகப்பில் வந்து வரைகிறாங்க. இது நம்ம ஊர்லலாம் வந்து பிள்ளையாருக்கு வரைவோம் இல்லையா. ஸோ அது போன்ற ஒரு விஷயத்தை இங்கே வந்து வரைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு நம்பிக்கை அப்படிங்கிற மாதிரி அங்கே வந்து பிரதிபலிச்சிருக்காங்க. அப்புறம் வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. இங்கே பாருங்கள், ஓவியம். ஸோ இங்கே வந்து நம்ம பார்க்குறது வந்து இப்போ அவங்களுடைய கிச்சனு, அவங்க பயன்படுத்தின பொருட்கள்லாம் பாருங்கள், கிட்டத்தட்ட நம்ம ஊரில் பயன்படுத்துகிற பொருட்கள் மாதிரி தான் இருக்குது. நம்ம பித்தளை பயன்படுத்துவோம். இவங்க கொஞ்சம் அதிலே கொஞ்சம் தக்கையாக சில விஷயங்கள் மாதிரி இருக்குது பார்ப்பதற்கு. இது வந்து அடுப்பு. இங்கே அவங்க அமர்ந்து சாப்பிடும் இடம் இங்கே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியன், அந்த தேலோடைய புகைப்படம் வந்து அங்கங்கே வரைஞ்சி வச்சுருக்கிறாங்க. அது வந்து அவங்க நம்பிக்கையாக ஃபாலோ பண்ணுறாங்க. கிச்சன் கடவுளாம், அதாவது வந்து சமையலறை கடவுளாம் அவங்க. ஸோ அது வந்து அவங்க நம்பிக்கையாக ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ நம்ம இருக்கிறது வந்து அவங்களுடைய லிவிங் ரூம் இல்லையா. ஸோ ரொம்ப அழகாக இருக்குல்ல பார்க்கறதுக்கு. ரொம்ப பெருசாக இருக்குது, அழகாக இருக்குது. அவங்க ஓல்டு ரேடியோ, கிராமஃபோன்லாம் வச்சுருக்குறாங்க பக்கத்தில். இங்கே வந்து அவங்க பயன்படுத்திய பொருட்கள் அங்கே பாருங்கள், கடிகாரம் எவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம ஊரில் பழைய காலத்தில் இப்படி தான் கடிகாரம் வச்சுருப்பாங்க. காரைக்குடி பக்கத்துலலாம் இப்படி கடிகாரத்துக்கு பார்க்கலாம். we can see. அண்டு இங்கே வந்து செம்பு பாத்திரம் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அங்கே பாருங்கள், செம்பு பாத்திரம் அதிகமாக இருக்குது. மேலே இருக்கிறதுல அதெல்லாம் செம்பு பாத்திரம். நம்ம ஊரில் வந்து செம்பு வந்து குடிநீர் குடிப்பதற்காக பயன்படுத்துவோம். அது குடிநீர் குடிப்பதற்காக பயன்படுத்துவோம் செம்பு. மரப்பொருட்கள் வைத்திருக்கிறார்கள். அவங்களோட அலமாரி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ குட்டி குட்டியாக அதுலேயும் வந்து சின்ன சின்ன பெயிண்டிங்ஸ் போட்டு ரொம்ப கலர்ஃபுல்லாக வச்சுருக்குறாங்க. அது வந்து இங்கே அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் டீ கொடுப்பதற்காக, விருந்தினர்களுக்கு வரவேற்பதற்காக. திபெத்தியர்களோட காட்டுப்பகுதி வீடு எப்படி இருக்கும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? இப்படி தான் இருக்கும். ஸோ வெளிப்பகுறம் வந்து அது போன்ற ஒரு காட்சியில் இருக்கும் அப்படின்னு அவங்க காமிச்சிருக்கிறாங்க. பெரும்பாலும் இப்படி சரிவாக தான் கட்டுவாங்க. ஏன்னா மழை பெய்யும் போதும் பனி பெய்யும் போதும் அது வந்து விழுவதற்கு வசதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சரிவாக கட்டுறாங்க. இது பாருங்கள், அவங்க வீடுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது. இது வந்து சும்மா நம்ம ஊரில் பரன் மாதிரி பயன்படுத்தோம்ல, அது மாதிரி பரன் மாதிரி இங்கே பயன்படுத்தியிருக்கிறாங்க. அந்த பாருங்கள், கோப்பை ஏதாவது ஊற்றி வைத்துக்கொள்வதற்காக, அது ஏதாவது லிக்விட் வச்சுக்கிறதுக்காக அது வந்துட்டு கோப்பை மாதிரி பயன்படுத்திருக்காங்க. சுரக்கா கூடு மாதிரி இருக்குது ஆக்சுவலி, இது பார்க்குறதுக்கு இருக்கலாம். இது பார்த்திங்கன்னா, ஸோ அவங்க வந்து காட்டில் இருக்கிறதுனால வேட்டையாடுறது தான் அவங்களோட மெயின் தொழிலாக இருக்கும். அது சார்ந்து தான் அவங்களோட உணவுமே இருக்கும். ஸோ அது சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே இங்கே இருக்குது.
சோளம், மிளகாய் இது எல்லாமே வந்து கட்டி தொங்க விட்டுருக்காங்க. அவங்க உள்ள நிஜமாலே இது போன்ற காட்டுப்பகுதியில் இருக்கவங்க கூடிய வீட்டுக்கு போனோன்னா இப்படி தான் அந்த வீடு இருக்கும் அப்படிங்கிறத ஒரு செட்டப் தான் இங்கே வந்துட்டு அவங்க பிரதிபலிச்சிருக்கிறாங்க. ஸோ இது குதிரை தலை குண்டா இந்த கப்பல் தொடக்கத்தில் யாருச்சம்போ இந்த ஏரி தெரியுமா? என்ன யாருச்சம்போ? யாருதாம்பூ. ஓகே, நான் ஷோ யூ. அது இங்கே பிரபலமான ஏரி. ஓ, மாட்டு தோல் கப்பல். ஓகே, மாட்டு தோல்லாம் செய்த கப்பல். பொருட்களை சுமந்து வைப்பதற்காக யூஸ் பண்ண. ஓகே, 75 கிலோ எடை சுமந்து செல்லலாம். 75 கிலோ எடை வரைக்கும் அது சுமக்கும். ஸோ பீடபூமியோட கப்பல் தான் இங்கே யாக்கு அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ குதிரை, அவங்களோட சின்ன சின்ன போட்டு, யாக்கு இது எல்லாத்தையும் வாகனமாக பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து விவசாயம் செய்யக்கூடிய பகுதிக்கு நாங்கள் வந்துட்டோம். நம்ம ஊரில் மாதிரி தான் அந்த கலப்பை வச்சு தான் விவசாயம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களும் வசந்த காலத்தில் தான் விவசாயம் பண்ணுவாங்களாம். இப்போ வந்து அவங்க வசந்த காலத்தில் விவசாயத்தை தொடங்குறாங்க. இங்கே வந்து பாருங்கள், நம்ம ஊரில் வந்து ராட்டி அது மாதிரியே இங்கேயும் வந்துட்டு அவங்க விவசாயிகள் வந்து இதை செஞ்சுருக்கிறாங்க. மாட்டோட சாணத்தை அவங்களும் இது போன்ற விஷயங்களை பயன்படுத்துவாங்க போல இருக்குது. மேய்ச்சல் பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகள் அவங்க வந்து தற்காலிகமாக வந்து ஒரு டென்ட் போன்று அமைத்து அங்கே தங்கியிருப்பாங்க. மேய்ச்சல் முடிந்த உடனே மறுபடியும் அதை கழட்டிட்டு மறு இடத்துக்கு போயிடுவாங்க. அதை தான் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே எப்படி சொல்லுவாங்கன்னா மாட்டின் பின்பகுதியில் இருக்கும் வீடு அப்படின்னு சொல்லுவாங்களாம். நான் அதை தான் கேட்டேன், ஒருவேளை கொல்லப்புறம் சொல்கிறாங்களோ அப்படின்னு கேட்டேன். இல்லை, இது வந்து மனிதர்கள் தங்கக்கூடிய டென்ட்டு தான், ஆனால் அதை இப்படி தான் அவங்க வந்து ஒரு கூட்டராக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த கூரையை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து யாக்கோடைய முடி, அதாவது காட்டெருமை இருக்குல்ல, இங்கே வந்து அதிக அடர்த்தியோட காட்டெருமை வந்து காணப்படுது. அதோட முடியில் செஞ்ச ஒரு கூரை மழை கொஞ்சம் தடுக்கும், வெயிலை தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே வந்து அவங்களோட வீடு செட்டப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அப்படியே தத்ரூபமாக வச்சுருக்குறாங்க. உள்ளே பாருங்களேன். ஸோ நம்ம வந்து ஜீசாங்கோட அந்த மியூசியமை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சிட்டோம். முக்கியமாக வந்து அந்த அவங்களோட வாழ்க்கை முறை பற்றி பார்க்குறது தான் நான் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். ஒரு பக்கம் அரசியல் வரலாறும் இருக்குது, அதை சூஸ் பண்ணி நீங்கள் பார்க்கணுன்னா பார்க்கலாம். அரசியல் நம்மளுக்கு நிறையா வந்துட்டு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே வாழ்க்கை வரலாறு ரொம்ப அழகாக வந்து அவங்க எல்லா இடத்துலையும் வந்துட்டு ஒரு மாடல் மாதிரி செஞ்சு வச்சு சூப்பராக வந்துட்டு காமிச்சிருந்தாங்க. ஸோ அவங்களோட உணவுலேருந்து, அப்புறம் அவங்களோட ஆடைகள்லேருந்து, வீடுகள்லேருந்து, அவங்களுடைய பாரம்பரிய இசை, நடனம், ஒரு ஃபங்க்ஷன் எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்கங்கிறது எல்லாத்தையுமே அவங்க காட்சிப்படுத்தியிருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்தது அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இங்கே வந்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கை முறையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த மியூசியம் வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, ரொம்ப எப்படி சொல்கிறது, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அப்படியே அந்த மியூசியத்தோட மேல் பகுதிக்கு வந்தோம். இங்கேருந்து வந்து பொட்டாலா பேலஸ் பாருங்கள், தெரியுதா? ஸோ அந்த பொட்டாலா பேலஸோட காட்சி இங்கேருந்து பார்க்க முடியும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் மேலே வந்து இந்த பொட்டாலா பேலஸ் காட்சியை பார்த்துட்டு இங்கேருந்து விடைபெற போகிறோம். தேங்க்யூ. This festive season, travel the world with Grand Royal Tours. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். பிஹாய் நோட்ஸ் பெருமையுடன் தயாரித்து வழங்கும் மூன்வக் திரைப்படத்தின் ஆடியோ லான்ச் ஜனவரி 4 ஞாயிறு மாலை 4 மணியளவில் சத்யபாமா யூனிவர்சிட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. உங்கள் டிக்கெட்ஸை புக் மை ஷோ, டிஸ்ட்ரிக்ட் டிக்கெட் 9 மற்றும் கின் ஆப்பிளில் ஆர் ஸ்கிரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர், வெப்சைட் மூலமாக புக் செய்வோம்.